இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பப்பாளி பழம். இந்த பப்பாளி பழம் எல்லா சீசன்லையுமே கிடைக்கக்கூடிய ஒரு பழம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இந்த பப்பாளி பழத்துல எக்கச்சக்கமான நியூட்ரிஷனல் பெனிஃபிட்ஸ் இருக்கு. இந்த பப்பாளி பழம் சாப்பிட்றதுனால என்னென்ன நன்மைகள் இருக்கு அப்படிங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் உங்க டயட்டீஷியன் டாக்டர் சுரேந்தர். இந்த மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கறதுக்கு என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த பப்பாளி பழம் எல்லா சீசன்லையும் கிடைக்கக்கூடிய ஒரு பழம் அப்படின்னு சொல்லலாம். மற்ற பழங்களை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் விலை மலிவாகவே கிடைக்கும். விலை மலிவாக கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக இதில் சத்துல எந்த குறையும் இல்லை. மற்ற பழங்களை கம்பேர் பண்ணும்போது இதில் அதிக அளவு சத்துக்கள் காணப்படுது. குறிப்பாக இதில் வைட்டமின் சத்துக்கள் அதிகமாக காணப்படுது. வைட்டமின் ஏ சத்து, வைட்டமின் சி சத்து இதில் அதிகமாக காணப்படுது. வைட்டமின் B1, B3, B5 சத்துக்களும் இதில் அதிகமாக காணப்படுது. வைட்டமின் சத்துக்கள் மட்டும் இல்லாமல் சில தாது சத்துக்களும் இதில் அதிகமாக இருக்குது. மெக்னீசியம், கால்சியம், பொட்டாசியம் போன்ற சத்துக்களும் இதில் அதிகமாக காணப்படுது. அதிக அளவு ஃபைபர் இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரூட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த பப்பாளி பழங்களை ரெகுலராக நம்ம சாப்பிடும்போது நமக்கு இதயம் சார்ந்த பிரச்சனைகள், சில கல்லீரல் சார்ந்த பிரச்சனைகளை ப்ரிவென்ட் பண்ணி கொடுக்கறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த பப்பாளி பழத்தை ரெகுலராக சாப்பிடும்போது உங்களுடைய பிளட் ப்ரெஷர் அண்ட் கொலஸ்ட்ரால் லெவலும் குறையிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. சரி, இந்த பப்பாளி பழத்தை பற்றி இப்போ நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். பப்பாளி பழத்துல பாஃபைன் அப்படிங்கிற என்சைம் அதிகமா இருக்கிறதுனால இது அதிக அளவு ஜீரண சக்தியை உங்களுக்கு மேம்படுத்துறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். யாரெல்லாம் செரிமான கோளாறுனால, ஜீரண கோளாறுனால அடிக்கடி அதிகமா பாதிக்கப்படுறாங்களோ அவங்க டெய்லி இந்த பப்பாளி பழத்தை சாப்பிட்டு வரும்போது அந்த ஜீரண கோளாறு ப்ராப்ளத்துல இருந்து நல்ல ரிலீஃப் கிடைக்கும். அண்ட் இதுல அதிக அளவு ஆன்டி ஆக்சிடென்ட் சத்துக்கள் இருக்கிறதுனால நீரிழிவு நோயினுடைய தாக்கத்தை இது குறைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் அதே நேரத்துல இது கல்லீரல் சார்ந்த பிரச்சனைகளை குறைக்குது அப்படின்னு சொல்லி நிறைய ஆய்வுகள்ல கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம வயதானவர்களுக்கு ஏற்படக்கூடிய அல்சைமர் அப்படின்னு சொல்லக்கூடிய மறதி நோயினுடைய தாக்கத்தை 40% குறைச்சு கொடுக்கறதுக்கு இந்த பப்பாளி பழம் ரெகுலரா கன்சியூம் பண்ணிட்டு வந்தாங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குது. பல ஆய்வுகளினுடைய முடிவுகள்ல கண்டுபிடிக்கிறது. பப்பாளி பழத்துல லைகோஃபின் அப்படிங்கிற மூலக்கூறு இருக்கிறதுனால புற்றுநோய் அபாயத்தை குறைக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. குறிப்பா பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மார்பக புற்றுநோயை சரி செய்யறதுல இந்த பப்பாளி பழம் ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குது. அதிலும் யாருக்கெல்லாம் அதிகமான ஹைப்போதைராய்டு ப்ராப்ளம் இருக்கோ அவங்க தினசரி இந்த பப்பாளி பழங்களை ரெகுலரா சாப்பிட்டு வரும்போது ஒரு நல்ல ரிலீஃப் இருக்கும். அண்ட் இதுல இருக்கக்கூடிய ஃபைபரும் அதிகப்படியான ஆன்டி ஆக்சிடென்ட், பிளாவினாய்ட் சத்துக்கள் உங்க ரத்தத்துல இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளை குறைச்சி நல்ல கொழுப்புகளை இன்க்ரீஸ் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா. ரத்தத்துல அதிக அளவு வைட்டமின் சி சத்து, நார் சத்து, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கிறதுனால ரத்தத்துல உங்க கெட்ட கொழுப்புகளை குறைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த பப்பாளி பழத்துல இயற்கையாவே ரத்தத்துல கொழுப்புகளை குறைக்கிற பண்புகள் இருக்கிறதுனால ரத்த தமனைகள்னு சொல்லக்கூடிய பிளட் வெசல்ஸ்ல கெட்ட கொழுப்புகள் படிகிறத தடுக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதனால மாரடைப்பு வராமல் தடுக்க ப்ரிவென்ட் பண்றதுல ஒரு பெஸ்ட் ஃபுட்டு இந்த பப்பாளி பழம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். மாதவிடாய் காலத்துல இருக்கக்கூடிய அதிகப்படியான உதிரப்போக்கு, வலி, உடல் சோர்வு இதை ப்ரிவென்ட் பண்றதுக்கு மாதவிடாய் காலத்துல பெண்கள் இந்த பப்பாளி பழங்களை ரெகுலரா சாப்பிட்டு வந்தாங்க அப்படின்னா நல்ல ரிலீஃப் இருக்கும். அண்ட் இதுல அதிக அளவு வைட்டமின் ஏ சத்து மட்டும் இல்லாம சாண்டின், லூடின் அப்படிங்கிற பிளாவனாய்ட் சத்துக்களும் அதிகமாக காணப்படுறதுனால உங்க கண்ணோட ஆரோக்கியத்துக்கு இது ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாம உங்க முடியோட வளர்ச்சிக்கு, சருமத்தோட ஆரோக்கியத்துக்கும் இது ரொம்ப நல்லது. இவ்வளவு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கக்கூடிய இந்த பப்பாளி பழங்களை அட்லீஸ்ட் வாரத்துல 3-4 முறையாவது உங்க உடல்ல சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, உணவுகள்ல சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸை நீங்களும் பெறலாம். இன்னைக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்குன்னு நம்புறேன். அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம். நன்றி.